ஆடி அமாவாசையை பொறுத்தவரைக்கும் கடல் தண்ணியை வீட்டு வாசலில் தெளிக்கலாம். இல்லாதவங்க சாதாரண ஒரு பக்கெட்டில் கல்லுப்பு போட்டு மஞ்சள் போட்டு வீடு வாசலில் தெளிவு பண்ணி இருக்கிற குங்கும மஞ்சள் வச்சு சாமிக்கு வழிபட்டு விளக்குங்களுக்கு காமாட்சி விளக்கு வழிபட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு எந்த குறையும் வராது. மனிதனாக பிறக்கப்பட்டவங்களுக்கு விதி அமாவாசை பௌர்ணமி. அமாவாசைன்னு கேட்குறது ஆடி அமாவாசை மகத்தான அமாவாசை. அந்த அமாவாசை திதி அன்னைக்கு முழுமையான அமாவாசை ஏதாவது ஒரு பக்கத்து கோயிலில் இருக்கிறது நல்லது. அந்த இரவு தங்குறது நல்லது. அமாவாசை காலையில் வீட்டில் பூஜைகள் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கோயிலில் தங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் பெறும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், கடாட்சியம் கிடைக்கும். இந்த அமாவாசைக்கு இன்னொரு சூட்சமமான வழிமுறை சொல்கிறேன், கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈச்சன் தொடப்போம், இல்லாத அளவுக்கு தென்னன் தொடப்போம். ஒரே ஒரு தொடப்பம் வாங்கிட்டு அமாவாசை அன்னைக்கு ஏதாவது ஒரு கோவிலில் ஒரு தொடப்பம் இருக்கும், இந்த தொடப்பத்தை வச்சுட்டு அந்த பழைய தொடப்பத்தை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் உங்கள் வீட்டுக்கு எதிர்மறை சக்தி. இல்லைன்னா நீங்கள் வச்சிருக்கிற தொடப்பத்தை அந்த கோயிலில் இப்படி சும்மா அப்படி பெருக்கிட்டு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு எதிர்மறை சக்தி. துர்சக்திகள் வீட்டுக்கு வரவிடாது, துர்சந்துக்கள் வீட்டுக்கு வராது, கெட்டது எதுவும் வராது. தெளிவான அமைப்பில் உங்கள் வீட்டில் என்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன தேவை இருக்கோ அது எல்லாமே பூர்த்தியாகும்.